ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக் தான், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ நம்ம எல்லாருமே ChatGPT, Gemini, Copilot மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி சொன்னால் நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம SeyarkAI ஸ்குவாட். ஸோ வாட் இஸ் அ ப்ராம்ப்ட்? சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நம்ம ஏஐக்கு கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். லெட்ஸே, அதாவது நம்ம ஏஐ கிட்ட இல்லை ஒரு ChatGPT டூலோ இல்லை கோபைலட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட பேசுறது, கேள்வி கேட்குறது, ஒரு ஐடியா சொல்கிறது எல்லாமே ப்ராம்ப்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பர்த்டே வருது, எனக்கு ஒரு போயம் எழுது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராம்ப்ட். அதே மாதிரி வந்து எனக்கு பைத்தானில் வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் கோட் எழுது அப்படிங்கிறது ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதோ ஏதோ ஒரு சஜஷன் சொல்கிறதோ எல்லாமே ப்ராம்ப்ட். ஓகேவா? இது ஒரு பேசிக் ப்ராம்ப்ட். ஓகேவா? ஹவு ப்ராம்ப்ட் கேன் பி யூஸ் ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலையுமே இருக்குது இல்லையா? ஸோ ஒரு கோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், டிசைனிங் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்னா அவங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ChatGPT இருக்குது. ஒரு டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கோட் எழுதுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதும் போது அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணுது இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ராம்ப்ட் ஆல்மோஸ்ட் யூஸ் ஆகுது. பட் நம்ம எப்படி ப்ராம்ப்ட் எழுதுறோம், நம்ம எதிர்பார்க்க ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்க மாட்டோம். ஸோ இன்செஷன் ப்ராம்ப்ட், கண்டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட், எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட், ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்ட். இன்செஷன் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம டே டு டே லைஃப்பில் எழுதக்கூடிய ப்ராம்ப்ட் எல்லாமே இன்செஷன் ப்ராம்ப்ட். அதாவது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த ரோலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு ரெஸ்யூம் கொடு. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்குறது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கட்டளை. ஓகேவா? அதை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க, ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்காது சம்டைம்ஸ். ஓகேவா? அப்போ யோசிப்போ என்னடா நம்ம இவ்வளோ கொடுக்குறோம், அது ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையே அப்படின்னா தப்பு வந்து நம்ம சைடு தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக ப்ராம்ப்ட் எழுதலை கரெக்டாக. அப்போ என்னன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் நிறையா கொடுக்கணும். லெட்ஸே ஒரு ரெஸ்யூம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் காய், எனக்கு பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும், நான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு டிஸ்கிரிப்ஷனாக ஒரு கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கரெக்டாக கொடுக்கும் இல்லையா? ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரெஸ்யூம் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ அதுதான் கான்டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட், அதாவது பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்குறது. அடுத்தது எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட், ஒரு சாம்பிளான ஒரு அவுட்புட்டை கொடுத்து இந்த அவுட்புட் மாதிரியே எனக்கு இதை கொடு அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லெட்ஸே நம்ம நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து ஒரு செஃப்பாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், எனிதிங் இருக்கலாம். ஆனால் நம்ம ரோலுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு, லெட்ஸே நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும், ஹெல்த் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும் அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப், நான் இது வந்து ஏஐட்ட சொல்கிறேன். ஓகேவா? நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப், நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃபாக இருந்து எப்படி ஒரு ஹெல்த் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சொல்லுவியோ அது மாதிரி நீ சொல்லு அப்படிங்கும்போது அது அந்த ஷெஃபாகவே மாறி அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்ட். வாட் இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுனா, ப்ராம்ப்ட் எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஏஐட்ட இருந்து எப்படி ப்ராப்பரான அக்யூரேட்டான ரெஸ்பான்ஸை வாங்குறது அப்படிங்கிற படிக்கிற ஒரு கோர்ஸுக்கு பேர் தான், ஒரு ஸ்கில்லுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் கேப்ஷன் எழுது அப்படின்னா ஒரு ஜென்ரலாக சொன்னீங்கன்னா என்ன பண்ணும், அதுவே ஜென்ரேட் பண்ணி எதாவது கொடுக்கும். அதுவே எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்சான ஒரு கேப்ஷன் எழுதணும், அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான டோனாக இருக்கணும், ஃபன்னியாக இருக்கணும், ஒரு 20 வயசு ஒரு ஏஜ் குரூப்பு கூட அது ரொம்ப சூட் ஆகணும், இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எவ்வளோ வரும், வேறு லெவலில் வரும் இல்லையா? ஸோ அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி நம்ம ப்ராம்ப்ட் எஃபெக்டிவாக எழுதுறது பார்க்கலாம். ஹவு டு ப்ராம்ப்ட் எஃபெக்டிவ்லி. 4 டிப்ஸ் ஆர் தர். ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா பி கிளியர். நீங்கள் எழுதுகிற ப்ராம்ப்டை ரொம்ப கரெக்டாக தெளிவாக எந்த ஒரு கேஷும் இல்லாமல் கொடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிளியராக கொடுங்க. ஓகே, ஸோ லெட்ஸே எனக்கு வந்து சிம்பிளாக ஏஐ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிம்பிளாக கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து கிவ் கான்டெக்ஸ்ட். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எல்லா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்டில் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் செட் ரோல் ஆர் ஸ்டைல். நீங்கள் என்னவா அதை ஏஐ வந்து நீங்கள் ஒரு செஃப், இப்போ வந்து ஒரு ஹெல்த் ரெசிபி வேணும் அப்படின்னா ஒரு செஃப் சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஏஐ நீ ஒரு செஃப்பாக மாறி எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் செட் ரோல் ஆர் ஸ்டைல். அதுக்கப்புறம் ஆஸ்க் ஃபார் ஃபார்மேட். சில பேருக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் டேபிள் ஃபார்மேட்டில் வேணும்னு நினைப்பாங்க, புல்லட்டின் ஃபார்மேட்டில் வேணும்னு நினைப்பாங்க, இல்லை வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணுங்கிறத ப்ராப்பராக கொடுங்க. ஸோ இதான் வந்து ஆஸ்க் ஃபார் ஃபார்மேட். ஸோ பி கிளியர்,
give context properly, set role as they, and then ask for format. இந்த 4 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நினைக்கலாம். என்ன ப்ராம்ப்ட் எல்லாருமே எழுதுறாங்க, என்ன இதில் பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறது கிடையாது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஐடி. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், பிகாஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுற எனக்கு நிறையவே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் லிங்க்டின்ல போயிட்டு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ரோல் சர்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஜாப்ஸ் கொட்டி கிடக்கு மார்க்கெட்டில். ஸோ நிறைய ரோல்ஸ் இருக்குது, அதை நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனியில் உள்ள அந்த ஏஐ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கான எஃபெக்டிவான ப்ராம்ப்ட் எழுதுவாங்க. ஏஐ கான்டென்ட் டிசைனர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரியேட்டிவாக ஏஐ அவுட்புட்ஸை எப்படி வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இது ஒரு விஷயம் தான் ஏஐ கண்டென்ட் இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஏஐ இன்ட்ராக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு ரோல் இருக்குது. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் உள்ள சாட் பாட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வச்சு அதை மேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு கான்வர்சேஷன் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ரோல்ஸ் இருக்குது. இஃப் யூ நோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூ கேன் அப்ளை ஃபார் இட். ஏஐ வந்து ஜஸ்ட் யூஸ் மட்டும் பண்ணாதீங்க, அதை வந்து லேர்ன் பண்ணுங்கள், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதை ட்ரெயின் பண்ணுங்கள், அதில் மாஸ்டர் பண்ணுங்கள். அதில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்தாலும் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஆக்கி போடுறோம். ஓகே கைஸ், இது உங்கள் SeyarkAI ஸ்குவாட். லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். பாய் பாய்.